ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறாரா? எடப்பாடி ஸ்டாலினிடமிருந்து ஆட்சியை தட்டி பறிக்கப் போகிறாரா? இருவருக்கும் ஆட்சி அமைப்பதில் மிகப்பெரிய சிக்கலை விஜய் உண்டாக்கப் போகிறாரா என்பதை தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து இன்று மக்கள் கருத்து கணிப்புகளை பார்க்க இருக்கின்றோம். ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா? தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா? பிரபல நிறுவனங்கள், அரசியல் ஆளுமைகள், மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் 300 கோடி பார்வையாளர்களை கடந்த தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கான மக்கள் கருத்து கணிப்பு என்னவாக இருக்கிறது? எடப்பாடி 171 தொகுதிகளை கடந்து பிரச்சாரத்தை முடித்துள்ளார். விஜய்க்கான மக்கள் ஆதரவு என்ன என்பதை யாருமே கணிக்க முடியாத அளவில் அவருக்கான மக்கள் கூடும் கூட்டம் வாக்காக மாறுமா மாறாதா என்றெல்லாம் கேள்விக்கரைகள் இருந்தாலும், தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும், தமிழ்நாட்டு மக்களின் தற்பொழுதைய மனநிலை எப்படி உள்ளது, எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்விகள் தொடர்பாக ஹைதராபாத்தை சேர்ந்த முன்னணி பத்திரிகை நிறுவனமும் கிங் குழுமமும் இணைந்து நடத்திய தமிழகம் தழுவிய கருத்து கணிப்புகள் முடிவுகள் வெளியிட்டு வருகிறோம். இது மாவட்ட வாரியாகவும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகவும் வெளியாகி வருகிறது. இதில் இதுவரை சென்னை மண்டலம், கொங்கு மண்டலம், வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம் ஆகிய பகுதிகளில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக திமுக எந்த அளவுக்கு வாக்குகளை பெறுகிறது, அதிமுக எந்த அளவுக்கு வாக்குகளை பெறுகிறது, இவர்களுக்கு இருவருக்கும் அடுத்து வரப்போவது டிவிகேவா அல்லது என்டிகேவா என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். யாருமே எதிர்பார்க்காத கருத்து கணிப்புகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக இன்னும் பிரச்சாரம் செல்லாத நிலையில் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் இருந்தாலுமே கூட வரும் காலங்களில் இதிலிருந்து பெரிய மாற்றங்கள் இருக்குமா அல்லது இதை பொறுத்து கூட்டணி கணக்குகள் மாறுமா என்பதெல்லாம் இனி வரும் காலங்கள் தான் தெரியும். அந்த வரிசையில் இப்பொழுது டெல்டா மண்டல மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதிகளின் நிலவரம் குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். டெல்டா மண்டலத்தில் திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய 7 மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. டெல்டா மண்டலத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறாரா? எடப்பாடி ஸ்டாலினிடமிருந்து ஆட்சியை தட்டி பறிக்கப் போகிறாரா? இருவருக்கும் ஆட்சி அமைப்பதில் மிகப்பெரிய சிக்கலை விஜய் உண்டாக்கப் போகிறாரா என்பதை தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து இன்று மக்கள் கருத்து கணிப்புகளை பார்க்க இருக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர், பாபநாசம், ஒரத்தநாடு, பேராவூரணி, திருவையாறு, திருவிடைமருதூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. தஞ்சாவூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 37% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், டிவிகேவுக்கு 17% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 12% ஆதரவும் கிடைத்துள்ளது. பாபநாசம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 35% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், டிவிகேவுக்கு 16% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 12% ஆதரவும் கிடைத்துள்ளது. ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 34% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், டிவிகேவுக்கு 16% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 15% ஆதரவும் கிடைத்துள்ளது. பேராவூரணி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 37% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 18% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. திருவையாறு தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 36% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், டிவிகேவுக்கு 15% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. திருவிடைமருதூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 34% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 16% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 16% ஆதரவும் கிடைத்துள்ளது. கும்பகோணம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 36% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், டிவிகேவுக்கு 16% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. பட்டுக்கோட்டை தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 37% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், டிவிகேவுக்கு 18% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது.
தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் 6 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் 2 தொகுதிகளை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. அனைத்து தொகுதிகளிலும் 3வது இடத்தை தமிழக வெற்றி கழகம் பிடிக்கிறது, 4வது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடிக்கிறது. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் மக்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பது குறித்த முழுமையான கருத்து கணிப்புகளை வழங்கியுள்ளது கிங் 360. முடிவாக அடுத்து மண்டல வாரியாக ஒட்டுமொத்தமாக யார் யாரெல்லாம் எந்த அளவு பலமாக இருக்கிறார்கள், மண்டல வாரியாக யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து மண்டல வாரியாகவும் மாநிலம் தழுவியதும் அடுத்த சில நாட்கள் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வரும் நாட்களை கிங் 360 பார்த்து வாருங்கள். உண்மையான மக்களின் உண்மையான மனநிலையை உண்மையாக எடுத்துரைக்கிறது உங்கள் கிங் 360. வாருங்கள் பார்க்கலாம். ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா? தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா? பிரபல நிறுவனங்கள், அரசியல் ஆளுமைகள், மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் 300 கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.